அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் பூமி ஒரு பள்ளிக்கூடம் என்கிற தலைப்பிலே தியானித்து வருகிறோம். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை ஒரு பள்ளிக்கு அனுப்புகிறோமோ அதே போல் நம்முடைய பரம தகப்பனும் நம்மை இந்த பூமி என்னும் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பியிருக்கிறார். பயில வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. எப்படி இந்த உலகத்திலே நாம் நல்ல படிப்பை பயிலும்போது நல்ல பதவிகளை பெற்றுக்கொள்கிறோமோ அதே போல் நாம் இறை இயலில் நன்றாக படிக்கும்போது அவரை போல இருக்க வாஞ்சிக்கும்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்ன வண்ணமாக நம்மை காண்கிறவர்கள் இயேசுநாதரை காணும்போது அதற்கு ஏற்ப நமக்கு பொறுப்புகளை பரத்தில் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்காக இங்கு நம்மை அனுப்புகிறார். எப்படி ஒரு பள்ளியிலே பல கட்டங்களை நாம் கடந்து வந்து படிக்க வேண்டுமோ அதே போல் இங்கும் ஆண்டவர் நம்மை சில பகுதிகளிலிருந்து படிப்படியாக மேல்நிலைக்கு படிப்புக்காக எடுத்துக்கொண்டு போகிறார். நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஆரம்ப பள்ளியிலே சேர்ந்தோம். அதன் பிறகு நடுநிலை பள்ளிக்கு சென்றோம், மேல்நிலை பள்ளிக்கு சென்றோம். அதன் பிறகு கல்லூரிக்கு சென்று படித்தோம். அதன் பிறகு கல்லூரியிலும் மேற்படிப்பு படித்தோம். அப்படியாக படித்து கொண்டே இருந்தோம். அதே போல் ஆண்டவரும் ஆரம்ப காலத்திலே நமக்கு மனசாட்சி என்கிற ஒரு படிவத்தில் நம்மை படிக்க வைத்தார். அதை வேதத்திலும் நமக்கு எழுத வைத்திருக்கிறார். அதை நாம் படிக்கும்போது அப்பொழுதே அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி படித்தார்கள் என்பதை நாம் கண்டு அதன்படி நடக்கவும் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். மனசாட்சியின் காலம் இது எப்பொழுது என்று பார்த்தால், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்பாக இருந்த காலம் மனசாட்சியின் காலம். அப்பொழுது குறிப்பாக இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் இல்லை. அவர்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ப நடந்து கொண்டார்கள். இந்த மனசாட்சி என்பது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரபாக்கியம். வேறு எந்த ஜீவராசிக்கும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. இந்த மனசாட்சி எப்பொழுது தோன்றியிருக்கலாம் என்று நாம் எண்ணும்போது அந்த நன்மை தீமை அறிகிற கனியை கடித்த பின் உருவாகி இருக்கலாம். ஏனென்றால் நன்மை தீமை அறிந்த பிறகுதான் நமக்கு இது நல்லது இது கெட்டது என்று தெரியும் போது நமது மனசாட்சி நமக்குள் கிரியை செய்கிறது. மனசாட்சியின் மூலமாகத்தான் ஆண்டவர் மனித குலத்தோடு ஒரு தொடர்பை வைத்திருக்கிறார். மனசாட்சியின் மூலமாகத்தான் ஆண்டவர் அவருடைய தேவைகளை நமக்கு போதிக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனம் தொடங்கி 14வது வசனம் முடிய இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மனசாட்சியை குறித்து, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைப்பொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்திலும் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கும் அப்புறத்திலும் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கு நன்றாக நமக்கு போதிக்கிறார். நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் இருதயத்திலே இருக்கிறது. மனசாட்சி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவனுக்கா, முஸ்லிம்கா, இந்துக்கா என்று பார்த்தால் மனிதன்
என்றால் ஒரு மனசாட்சியை ஆண்டவர் கொடுத்து விட்டார். மதங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனசாட்சி ஆண்டவரால் மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்டது. அது கிரியை செய்யும். அது கிரியை செய்யும்போது அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதை மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுத்தாரா என்றால் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. நான் ஒரு நாயை பழக்க வைக்கிறேன். மேஜையிலிருந்து எந்த துணிக்கையும் விழுந்தாலும் அது சாப்பிடக்கூடாது என்று பழக்கி வைத்து சாப்பிட்டால் அடித்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்து கொள்ளுங்கள். அது கொஞ்ச காலத்திலே அது சாப்பிடாமல் இருக்கும். ஆனாலும் ஒரு நாள் நான் என்னுடைய கவனத்தை அதன் மீது செலுத்தாமல் ஒரு துணிக்கு கீழே விழுந்து விட்டால் அது சிறிது நேரம் பார்த்த பிறகு எஜமானன் அதை காணவில்லை என்று நினைத்து அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிடும். ஆனால் அதற்கு மனசாட்சி வேலை செய்யாது. ஐயோ, இப்படி செய்து விட்டேனே என்று. ஆனாலும் நாம் ஒருவர் 2 சக்கர வாகனங்களில் ஏற இருக்கிறார். அவருடைய பர்ஸ் தவறி கீழே விழுந்து விடுகிறது. இப்பொழுது நாம் என்ன செய்வோம்? நம்முடைய மனசாட்சி ஒன்று சொல்லும், அவரை அழைத்து அதை எடுத்து கொடுத்து விடு என்றும். சுயமாக இருந்தால் அவர் தானே தவறிவிட்டார், அது அவருடைய தப்பு, அவர் போன பிறகு அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறலாம். அப்படி கூறி அவருக்கு கொடுக்காமல் நாம் அந்த மணி பர்ஸை வைத்து கொண்டால் நம்முடைய மனசாட்சி நம்மை சும்மா விடாது. அது கதறிக்கொண்டிருக்கும், நீ தவறு செய்து விட்டாயே. இதைத்தான் நாம் மனசாட்சியின் காலம் என்று சொல்கிறோம். இதன் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்மை படிப்படியாக அடுத்த கட்டத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு போகிறார். மோசேக்கு ஆகமங்கள் கொடுப்பதற்கு முன்பாகவே இந்த மனசாட்சியின் காலத்திலே மக்கள் அதற்கு ஏற்ப நடந்து கொண்டார்கள். ஆபிரகாம் ஒரு பஞ்சகாலத்திலே எகிப்து தேசத்துக்கு போகும்போது அங்கு தன்னுடைய மனைவி சாராள் மிக அழகாக இருப்பதை கண்டு அந்த ராஜா அவளை எடுத்துக்கொண்டால் ஆபிரகாமை கொன்று விடுவானோ என்று பயந்து, யார் கேட்டாலும் என்னுடைய சகோதரி என்று சொல் என்பார். அப்படியே அவளும் அங்கு போன உடனே சகோதரி என்று சொன்ன உடனே அங்கிருக்கும் அந்த ஃபாரோ மன்னர் அவளை தன்னுடைய அந்தப்புறத்துக்கு எடுத்து கொண்டு போய் விடுவார். ஆண்டவர் அவனுக்கு கனவிலே வந்து, நீ ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியை வைத்து கொண்டிருக்கிறாய், அவளை விட்டுவிடு, இல்லை விட்டால் உனக்கு பேரிடர் நடக்கும் என்று சொன்னவுடனே அவர் கூறுவார், ஆண்டவரே, அவர் தன்னுடைய சகோதரி என்று சொன்னதினால்தான் நான் கொண்டு வந்தேன், அவர் மனைவி என்று சொல்லியிருந்தால் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுவார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆபிரகாம் காலம் 2000 வருடங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், ஏறக்குறைய இப்பொழுது பார்த்தால் 4000 வருடங்களுக்கு முன். அப்பொழுது எந்த கட்டளைகளும் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் மனசாட்சியின் காலம் செயல்படுகிறது. அவர் சொல்லுவார், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளிலால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அனைவரையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், மனைவி என்று சொல்லியிருந்தால் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேனே. மனசாட்சியின் காலம், மனசாட்சி செயல்படுகிறது. அதையேத்தான் நாம் பிற்காலத்திலே யோசேப்பின் வாழ்க்கையிலும் காண்கிறோம். யோசேப்பு அடிமையாக போத்திப்பரின் வீட்டில் விற்கப்பட்டான். அங்கு தலை வேலைக்காரனாக உயர்த்தப்பட்டான். அவனுடைய போத்திப்பரினுடைய மனைவி அவன் மேல் கண் வைத்தால், பார்ப்பதற்கு அழகாகவும் வாட்ட சாட்டமாக இருப்பதினாலே அவனோடு சயனிக்க அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அதைத்தான் நாம் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானனின் மனைவி
யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் என்றால் என்ன என்று அவனுடைய மனசாட்சி அவனுக்கு புலப்படுத்திய போது அவன் அதற்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து விலகி ஓடுகிறான். ஸோ இப்படியாகத்தான் முதலாக ஆண்டவர் நமக்கு மனித குலத்திற்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். பாவத்தை கருப்பு என்று பார், பரிசுத்தத்தை வெள்ளை என்று பார் என்பது அவருடைய வாஞ்சை. அப்படி பார்க்க வேண்டுமென்றால் நமக்கு பாவத்தையும் பரிசுத்தத்தையும் பிரிக்க தெரிய வேண்டும். ஆனாலும் பாருங்கள், பல சமயங்களில் நமக்கு நல்ல கட்டளைகள் இல்லை என்றால் பாவத்தை பாவமாக பார்ப்பது கூடாத காரியமாக இருக்கலாம். கருப்பு மற்றும் வெள்ளை நிறமாக பார்ப்பதற்கு பதிலாக நாம் கலந்து எல்லாவற்றையும் ஒரு சாம்பல் கலரிலே பார்க்க தோணும். சாம்பல் கலர் என்று நிறம் என்று நான் சொல்லும்போது என்ன சொல்லுகிறேன் என்றால், சரியாக பிரிக்க முடியவில்லை என்றால், இது கருப்பு இது வெள்ளை என்று பிரிக்க முடியவில்லை என்றால் எல்லாமே சாம்பல் நிறத்திலே நமக்கு தோணும். நம்முடைய குழந்தையிடம் பொய் சொல்லாதே என்று சொல்லியிருப்போம். ஆனாலும் ஒரு தொலைபேசியில் ஒரு கால் வரும்போது அவனிடத்தில் அப்பா இல்லை என்று சொல்லு, அப்பா இல்லை என்று சொல்லு என்று சொல்லும்போது அவன் சொல்லுவான், என்னப்பா இப்பொழுதுதான் பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னீர்கள், இப்பொழுது பொய் சொல்லுகிறீர்களே என்று சொன்னால் அது பரவாயில்லை என்போம். இப்படியாக நமக்கு சில காரியங்கள் நன்மை தீமை என்று தெரியாமல் இருக்கக்கூடும். அதனால்தான் ஆண்டவர் படிப்படியாக அவர்களை சியோன் மலைக்கு கொண்டு சென்று மோசையின் மூலமாக பல கட்டளைகளை கொடுக்கிறார். அதன் மூலமாக எப்படி இந்த நிறத்தை பிரிப்பது, எப்படி கருப்பை கருப்பாக பார்ப்பது, பாவத்தை கருப்பாக பார்ப்பது, பரிசுத்தத்தை வெள்ளையாக பார்ப்பது, எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பிற்காலத்திலே அவர் சொல்லுகிறார். அதை நாம் வரும் வாரங்களிலே தியானிப்போம். இன்று நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் நம்மை படிப்படியாக பல படிவங்களிலே கொண்டு போகிறார். முதலாவது படி மனசாட்சியின் படி, அதை குறித்து தான் நாம் தியானித்தோம். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம், அல்லது www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். கடவுள் மனித குலத்திற்கே கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமான மனசாட்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது செயல்படும்போது நாம் அசட்டையுள்ளவர்களாக இல்லாமல் அதை கேட்டு ஆண்டவருடைய சொல்படி நடக்கும்போது நம்மை காண்கிறவர்கள் இறைவனை காண கூடும். அதற்கு நாம் எத்தனிப்போம். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.